வணக்கம். ஆஸ்ட்ரோ ஏபி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்களது ஆஸ்ட்ரோ ஏபியின் பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். 2026 வருட பலன்கள் ஏற்கனவே நாம் கூறியிருந்தது போல மேசம் முதல் மீனம் வரை இன்றைய தினம் பதிவிடுகிறேன். உங்களது பேராதரனை தந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டி உங்களை தாழ்ந்துடன் கேட்டுக்கொள்கிறேன். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேசராசி. மேசராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். வாருங்கள் நண்பர்களே, உங்களது 2026 வருட பலன்களை பார்ப்போம். மேசம். குரு பகவான் தற்சமயம் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து 7, 9, 11ஆம் இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்து நடைபெறக்கூடிய பெயர்ச்சி 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். 4லிருந்து 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 4ஆம் இடத்திற்கு குரு சென்று விட்டு 12ஐ பார்க்கிறாரே. மேலும் 12இல் சனி பகவான் இருக்கிறார். ஆக விரயம் ஏற்படுமே, கவலைப்பட வேண்டாம். 4ஆம் இடத்தில் உச்சமாகி 12ஆம் இடத்தையும் 8 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கிறார். தொழிலில் லாபம் கிடைக்கும். பொதுவாக 12ஆம் இடம் விரைய செலவு. அங்கே குரு பகவானின் பார்வை பதிகிறது. ஆகவே அது சுப விரயமாகத்தான் மாறும். வீடு, வாகனம் போன்ற யோகங்கள் ஏற்படும். ஆகவே நீங்கள் விரயச்சனி என்று எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம். பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் 12க்கு வந்துட்டார்னா 7.5 சனி, அதை செய்ய இதை செய்யும் அப்படி நினைக்கவே வேண்டாம். 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி காலங்கள் தான் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான திருப்பங்கள்லாம் நடைபெறும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவெல்லாம் கிடைக்கும். ஆகவே எதற்கும் நீங்கள் கலங்க வேண்டாம். மேலும் இப்பொழுது இந்த வருடம் முழுவதும் ராகு பகவான் 11 தான் இருக்கிறார். அது லாபஸ்தானம். பொதுவாக ராகு கேதுகளுக்கு 3, 6, 10, 11 நல்ல இடம். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். லாபங்களை கண்டிப்பாக கொடுப்பார். 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிய சனி பகவான் வீட்டில் தான் ராகு இருக்கிறார். ஆகவே தொழில் சார்ந்த லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விரயங்கள் உண்டு, அது சுப விரயங்களாக மாற்றுவீர்கள். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் கேது பகவான் 5ல் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சிம்ம வீட்டில் தான் இருக்கிறார். ஆகவே சிம்மத்திலிருந்து கொண்ட கேது அவ்வளவாக அவருடைய சுயரூபத்தை காட்ட முடியாது. புரிகிறதா? ஆகவே 5ஆம் இடத்தை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். மேலும் அடுத்த வருடம் 2027 அது பின்னால் பார்ப்போம். 2027 10ஆம் இடத்துக்கு ராகு வருவார். அப்பவும் அவர் சனி பகவான் வீட்டுக்கு தான் வருவார். ஆக அந்த அடிப்படையில் சனி பகவானின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சனி பகவானை சுயமாக எந்த ஒரு விஷயம் செய்ய வைக்க மாட்டார். ஆகவே நீங்கள் 7.5 சனி என்ற விஷயத்தில் பயன் கொள்ள வேண்டாம். இந்த 2026 உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. உங்களது சுய ஜாதகத்தின் முழு பலன்கள் அறிய கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். என்றும் உங்கள் ஆஸ்ட்ரோ ஏபி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.